நந்தகுமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2 வாரங்களில் 2 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் மகளிருக்கான அந்த உரிமை தொகை 5000 விடுவிப்பு இன்றைக்கு தேமுதிகவை தன்னுடைய கூட்டணிக்குள் அழைத்திருக்கிறது. அப்படின்ற 2 பால் 2 சிக்ஸு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி நிலைகுலைந்து இருக்குதா? இல்லை, இது அவங்க இந்த 5000 ரூபாங்கிறது வந்து எதிர்பாராமல் போட்டாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பணம் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா வந்து பீகாரில் ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறனால கட்டாயமாக தமிழ்நாட்டிலையும் அதை பின்பற்றி ஏதாவது ஒன்று நடக்குங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த மாதிரி கோடை காலம், பனிக்காலம், இலையுதிர் காலம் இந்த மாதிரி ஸ்பெஷலுக்கெலாம் 2000 ரூபாய் வருங்கிறது யாரும் எதிர்பாராது. அதனால் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட எல்லாருமே எங்களுடைய காசை தானே கொடுக்குறாங்க, அவங்க என்னத்த காசை கொடுக்குறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிருக்காரு இல்லையா இதில்? தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்குள்ளே வருமானது கடைசி நொடியில் தான் தெரியுது. அதே மாதிரி மகளிருக்கான இந்த உரிமை தொகை விவகாரமும் கடைசி நொடியில் தான் தெரியுது இல்லையா? ஆப்போசிட் வந்து குறிப்பாக என்டிஏவோ அல்லது அதிமுகவோ ஸ்மெல் பண்ண முடியாத அளவுக்கு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி ஒரு பெரிய லாஜிக்கான விஷயத்தை கையில் கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லை, இது நம்ம பல இடத்துல நம்மளே பேசியிருக்கோம். அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து தான் குழு போட்டு நாங்கள் எல்லாத்தையும் சந்தித்து பேச போகிறோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு டேட்டு, ஒரு ஃபார்மல் ப்ராசஸுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சைலண்ட்டாக எல்லா கட்சிகளும் வந்து அவங்கவுங்களுடைய காய்களை நகர்த்திட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். வெளிப்படையாக வெளியே தெரியலனாலும் எல்லாம் எப்படி அரசியல் கட்சிகள் அந்த தேர்தல் சமயத்தில் எந்த மாதிரி வந்து கூட்டணியை எப்படி ரகசியமாக பேசுவாங்கங்கிறது பூரா ஊரறிஞ்ச நாடறிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து ஒன்றும் பெருசாக ரகசியம்லாம் இல்லை, பெரிய சர்ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியலையே சார். கண்டுபிடிக்க முடியல கடைசி நோடி. இல்லை, இது ஒன்றும் ஒரு டிடெக்டிவ் கேஸ் இல்லைல்ல, உடனே போய் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம். அங்கே அவங்களும் பேசுகிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் இல்லையா? என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தது தேமுதிக. 2024 நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட இருக்கிறாங்க. அசோசியேட் வித் என்டிஏ அப்படின்றப்போ அந்த டீமை தூக்குறாங்க அப்படின்றது வந்து லாஜிக்காக வந்து ஒரு த்ரெட்டன் தானே? இல்லை, இது அவங்க தூக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து தேமுதிக வந்து அதிலிருந்து வெளியே வராங்க. அவங்க எப்போ வந்து அதிமுக வந்து அவங்க அந்த சீட்டை வந்து 2025 எங்களுக்கு வந்து அந்த எம்பி சீட்டு வேணும்னு கேட்கும்போது கமிட் பண்ணியிருந்தாங்க, கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு 3 நாள் கழித்து வேறு ஒரு ஊரில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே 25ன்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு ஒன்று கொடுக்குறோன்னாங்க. அதை போன ஜூன் மாதம் 2025 அதிமுகலேருந்தே நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறோன்னு கமிட் பண்ணப்பட்டது தான். அப்போ இன்றைக்கி தேமுதிகவை வந்து ஒரு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களை வந்து இன்றைக்கி திமுக எடுத்துடலை. அவங்களுக்கு வந்து சில பிணக்குகள் அங்கே நடைபெற்றனால வந்து ஏற்கனவே தேமுதிக வந்து நாங்கள் கூட்டணி எப்போ இருப்போம்னு சொல்கிறத நாங்கள் காலம் வரும்போது, நேரம் வரும்போது சொல்கிறோங்கிறது தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. மாநாட்டில் சொல்கிறோன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் சொல்கிறோன்னாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் நகர்த்திக்கிட்டே வந்தாங்க. பட் இப்போ நேற்றுக்கும் இன்றைக்கும் எந்த இடத்துல வந்து என்ன நகர்ந்ததுன்னு தெரியல, சீட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க காய் நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருந்தது தான். இல்லைனா உடனே வந்து இன்றைக்கி அறிவாலயத்துக்கு அவங்க போகணுங்கிறது யாருக்குமே தெரியாமல் இன்றைக்கி திடீர்னு எந்திரிச்சோடனே நானோதயத்தில் வந்து அப்படியே அறிவாலயத்துக்கு போக போகிறாங்களா? இல்லை சார், ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்குள் அமமுக வந்ததே பெரிய லாஜிக்கு, அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறப்போ, என்டிஏ கூட்டணியில் 2014 இருந்த தேமுதிக 2016 மக்கள் நல கூட்டணியாக இருந்த, தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்புன்ற நிலைப்பாட்டில் இருந்த தேமுதிகவை அந்த பக்கம் சேர விடாமல் இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தது இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு நந்தகுமார். இல்லை, அதாவது வந்து நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கிறதே வந்து இது யாருக்கு உண்டான செக் அப்படிங்கிறீங்க. இது வந்து எனக்கு ஒரு செல்ஃப் மேடு செக்கோ டிஎம்கேக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, அவங்க இப்போ எல்லாருமே பரவலாக பேசப்படுறது என்னென்னா, இது காங்கிரஸ்க்கு வச்ச செக்கு, அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து வெளியே போகாத முடியாத அளவுக்கு நாங்களாக வைக்கிறோம், அவங்கள இழுத்து பிடிக்கிறோன்றாங்க. அது எப்படின்னாக்கா, இன்றைக்கி போன தேர்தலில் வந்து 2021 தேர்தலில் தேமுதிக வாங்கின வாக்குங்கிறது வெறும் 2 லட்சம் வாக்கு தான். ஒட்டு மொத்தமாக 60 தொகுதியில் நின்று 2 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க. இதே காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறை 20 லட்சம் வாக்கு. அப்போது நீங்கள் 2 லட்சம் வாக்கை விட்டுட்டு 20 லட்சம் வாக்கை நீங்கள் உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா அது ராஜதந்திரம். அது வந்து ஒரு செக்மேட். 2 லட்சம் இருக்கிறவங்க வந்து இனிமேல் முரண்டு பிடிக்க முடியாது, 20 லட்சத்தையே உள்ளார கொண்டு வந்துட்டோங்கிறது. இப்போ நீங்கள் 2 லட்சத்தை உள்ளார கொண்டு வந்துட்டு, வாக்கை கொண்டு வந்துட்டு 20 லட்சம் கட்சிக்கு வந்து நாங்கள் செக்மேட் வச்சுட்டோங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதோட இன்றைக்கி புதுசாக வரவங்களுக்கு இப்போ 6+1 இல்லைனா 7+1 தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறோன்னு பேசுகிறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த சற்றேறக்குறைய 4.25 வருஷம் திமுகவினுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் பூரா வந்து சப்போர்ட் செஞ்சு அவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்து அவங்க திமுக மேலே விழுகிற விமர்சனங்களை பூராமே தாங்கி
அதற்கு எதிர்வினை ஆற்றுறதில்ல. தேமுதிக எங்கேயாவது ஒரு இன்ச் இந்த இந்த அரசியல் நடந்திருக்காங்க. நீங்க ரொம்ப சாதாரண மனநிலையில பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு மாநாடு நடத்துறாங்க, என்டிஏவும் நடத்துறாங்க, திமுகவும் நடத்துறாங்கன்னா, திமுகவினுடைய அந்த மாநாட்டில் திருமாவளவன் நிற்பார், வைகோ நிற்பார், கமல்ஹாசன் நிற்பாங்க, பிரேமலதா நிற்பார், 2 இடதுசாரி கட்சிகள் நிற்பாங்க, காங்கிரஸ் கட்சி நிற்குது, திமுக 7 கட்சிகள் நிற்கிறாங்க. அப்படியே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரும்பொழுது என்டிஏ, பாஜக, அதிமுக, அமமுக, ராமதாஸ், ஜி.கே. வாசன் 5 பேர் தானே. வலுவிழந்த ஒரு அணியை வைத்துக்கொண்டு ஒரு வலுவான டீமை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமான்றது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தானே. அப்போ மக்களுக்கு இது மூலமா ஒரு மெசேஜ் கொடுக்குது இல்லையா திமுக? இல்ல நீங்க இப்ப ஐயா கமலஹாசன் எல்லாம் நீங்க உள்ளார கொண்டு வரீங்க, அப்படி பார்க்கும்போது கூட தானே இருக்கிறாங்க. அதான் அப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க கொண்டு வரணும்ல. இப்ப நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கட்சிகளை பூரா நீங்க கூட்டணும். இப்ப வந்து இருக்கிறதுலே ஐயா கலைஞானி மாதிரி இருந்தவரை இப்ப அரசியல் ஞானி கமலஹாசன் ஐயாவை எப்படி வந்து ஸ்டாலின் ஐயா மேனேஜ் பண்ண போறாருங்கறத பிரச்சனை. ஏன்னா 15 எம்எல்ஏ சீட் கேக்குறாரு. இப்படி கேக்குறேன், கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. என்டிஏ அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் அலையன்ஸ்ல இப்ப ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க சொல்லுங்களேன். இல்ல இப்ப இது வரைக்கும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுல நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது வந்து தேமுதிக வருவாங்கன்னு அதிமுக என்டிஏ கூட்டணி எதிர்பார்த்தது தான், இல்லாமல்லாம் இல்லை. ஏன்னா அதனால தான் வந்து இவங்க போன ஜூன்லேயே நாங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னதெல்லாம் அவங்க வரணும்னு எதிர்பார்க்கறது தான். பட் அரசியல் கூட்டணியிலங்கும் போது எப்படி வேணா எந்த இடத்துல வேணா கூட்டணி மாறும். இல்ல அங்கதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்குன்னா, உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அணியை தங்களோடு தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தானே ஒரு அலையன்ஸை கட்டுறாங்க அப்படின்றதானே. எத்தனை முறை பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையா சொன்னாங்க, எங்களுக்கு பாஜகவிலிருந்து அழைப்பு வரல, பாஜகவிலிருந்து பேச்சுவார்த்தை வரல. எனக்கு நல்ல நினைவு இருக்குன்னா, சில மாதங்களுக்கு முன்பு ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு தினத்தில் எல்லாரும் ஒன்னா தான் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமை நீங்க உடைச்சு விட்டுட்டீங்க, நீங்க வேணான்ற ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்களோ தேமுதிகவில் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல அப்படி எடுத்தாங்கனாலும் அது எப்படி வந்து அவங்களுக்கு பின்னடைவா மாறும்? தேமுதிகவுடைய இது பின்னடைவு இல்லை. அந்த ஏன்னா நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு உண்டான டிமாண்ட் வைக்கலாம் யாரா இருந்தாலுமே. இன்னைக்கு அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு ஐயா கமலஹாசன் வந்து 15 சீட் கேட்கிறாரு. கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறது அந்த கட்சி தலைவருக்கு உண்டான பெருந்தன்மையை எடுத்துக்கலாம். ஐயா ஸ்டாலின் கொடுப்பாரா? அப்போ நீங்க கேட்குற இடத்துல நீங்க என்ன வேணா கேட்கலாம், கொடுக்குறவங்க தானே கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து நாங்கள் இரட்டை இலக்கு இல்லாமல் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து 20 சீட் எங்களுக்கு வேணும், எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய நான் வந்து அந்த ஓத் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அதிமுக எப்படி எடுத்துக்கும்? இல்லை வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிட்டாரா? இல்லையே. இல்லை எங்கேயுமே அந்த கண்டிஷன் ஏற்றுக்க முடியாது. எங்கே கொடுத்துருக்காங்களா அந்த கண்டிஷன்? என்ன இங்கே துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு யாராவது தேமுதிகவுடைய நிர்வாகிகள் பேசினாங்களா? ஏன் அவங்க அந்த மாநாட்டிலேயே வந்து ஐயா சுதீஷ் அவர்களே பேசினார்ல. அவரை விட எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பர்சன். இப்போ நான் இப்படி கேட்குறேனே, திமுக கூட்டணியில் தேமுதிக வந்திருக்கிறதுன்றது யாருக்கு செக் ஆனதா இருக்குது? இல்லை நான் அதைத்தான் யாருக்கு செக் வச்சு, அதனால தான் நான் சொன்னேன், இவங்க வந்து ஒரு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற பெரிய ஒரு இடைஞ்சலை வந்து அங்கே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக இன்னைக்கு தேமுதிகவை வந்து உள்ளார கொண்டு வந்தாங்கங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. என்னுடைய பார்வை என்னன்னா, இது திமுக தனக்குத்தானே ஒரு செக் வச்சுக்கிட்டோங்கிறத ஒரு பார்வை எடுப்படுது. என்ன காரணம்னா, இன்னைக்கு நீ 2 லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய கட்சியை உள்ளார கூட்டிட்டு வந்து நீங்க 6-7 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு 25% வாக்கு சிந்தாம செதறாம அப்படியே வந்து திமுக குழுன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடலூர்ல பேசினார். அப்ப 25% வாக்கு வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்க? அப்ப இன்னைக்கு வந்து தேமுதிக இது மதிமுகவுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 15-20 தொகுதி வேணும்னு பட்டியல் கொடுத்துருக்கன்றாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்க போறீங்க? அப்போ நீங்க யாருக்கோ ஒரு செக் வைக்கிறங்கிறதுக்காக நீங்க வந்து எடுத்து நீங்க இவங்களை தேமுதிகவை உள்ளார கொண்டு வந்து இப்போ 6+1 இல்லை 7+1 கொடுக்குறீங்கன்னா கூட மீதி இருக்கக்கூடிய கட்சி, நான் அதை தான் சொல்ல வந்தேன், இந்த 4.25 வருஷமா திமுகவுக்காக மல்லு கட்டிட்டு நின்னது யாரு? அப்ப இந்த இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, ஏங்க உங்களுக்காக எத்தனை விமர்சனங்களை நாங்க வாங்கியிருக்கிறோம், எங்களுடைய வாக்கு செதஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய அடிப்படை வாக்கு சதவீதம் எங்களுடைய வாக்காளர்களை புண்படுத்தி கூட திமுகவினுடைய ஆட்சிக்கு வந்து நாங்க வந்து சப்பக்கட்டு கட்டி இருக்கிறோம். இப்ப வந்து தேமுதிக இவ்வளவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்படி இப்படி நினைச்சு பாருங்களேன். 2011 தேமுதிக அதிமுக கூட சேர்ந்த பொழுதுதான் வெற்றி சாத்தியமானது. ஆனால் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம், வெளியில் போங்கன்ற அது சொல்லாத குறையாக சொல்லி தான் வெளியில் அனுப்புனாங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மறுக்கும் பொழுது தேமுதிக தானே கூட்டணி வச்சாங்க. அப்போ அவங்க கேட்ட அதிகபட்ச டிமாண்ட் ஒரு எம்பி சீட்டு மாநிலங்களவையில் கொடுங்கன்னாங்க.
அன்புமணிக்கு கொடுத்தீங்க, ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்றப்போ ராஜ விசுவாசத்தோடு இருந்த தேமுதிக கொடுத்துருக்கணும் இல்லையா? ஏன் அதை செய்ய தவறுனாங்க? இல்லை அங்கே வந்து தட் வாஸ் நாட் அ ரிட்டன் அக்ரிமெண்ட். அவங்க வந்து அதிமுக சார்பிலேருந்து அவங்க சொன்னது என்னன்னா, உங்களுக்கு கொடுக்குறோன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், 25ன்னு நாங்கள் கமிட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதை வந்து அம்மையார் பிரேமலதாவும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. ரெண்டாவது ஒரு 3 நாள் கழிச்சு ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் அவங்க 25ன்னு சொல்லலை, இருந்தாலும் எங்களுக்கு 25/6க்கு நீங்கள் பர்மனன்ட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. போன வருஷம் ஜூன் மாதமே பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு வாய்வழி வார்த்தை. ஒரு அரசியல் கட்சிகளுங்கும் போது வாய்வழி மொழியாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணணும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. சொல்லொன்று செயலொன்றாக இருக்கக்கூடாது. அதனால தான் அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த 2026 இப்போ வரப்போகிற அந்த மார்ச் மாதம் வரக்கூடியதில் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறோங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க கேட்குறது வந்து அதை விட அதிகமான சீட்டு. அப்போ அவங்களுடைய நிலைமையை மீறி, ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தேமுதிகவினுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா 2005 கட்சி ஆரம்பிக்கப்படுது. பெரும்பான்மையாக அதை எதிர்த்து யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்படுது? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவங்கள குற்றச்சாட்டு சொல்லி தான் பல 2 பேரும் எதிர்த்தானாலும் பிரதான எதிர்ப்பு யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2006 ஆகட்டும் 2009 ஆகட்டும் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தனியாக சந்திக்கிறாங்க. 2வது சட்டமன்ற தேர்தல் 11லேயே அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரதான இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வந்து அதிமுகவுடைய சார்பு நிலை எடுத்து தான் கூட்டணி போறாங்க. அப்ப அவங்களுடைய பிரதான எதிர்ப்பு என்னன்னா திமுக எதிர்ப்பு. ஏன்னா இன்னைக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களை பத்தி யாருக்குமே வந்து பழி சொல்ல முடியாது. ஆனா திமுக தான் ஐயா வடிவேல் அவர்களையும் வச்சு மீடியாவையும் வச்சு எந்த அளவுக்கு விஜயகாந்தினுடைய பிம்பத்தை எந்த அளவுக்கு வந்து சிதைச்சு சேதாரப்படுத்தினாங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா அவர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தினவங்க கிட்ட இவங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்க போது கட்டாயமா அந்த தொண்டர்கள் மத்தியில இதை ஏத்துக்க மாட்டாங்க. மேல இருக்கக்கூடிய ஒரு 20-30 நிர்வாகிகள் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஓட்டு அந்த 2 லட்சம் வாக்கு கிடைச்சது பாத்தீங்களா 2021ல, அது கூட இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து தேமுதிக கிடைக்கும்ங்கிறது தான் ஒரு பார்வை. நந்தகுமார் சார் எப்படி பாக்குறீங்க நீங்க? 58-64 காங்கிரஸ்க்கு தான் செக் வச்சிருக்குதா? ஆமா, நான் அந்த பாயிண்ட் தான் நானும் சொன்னேன். ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கணும்னு தான் வைக்கிறாங்க. இப்போ நக்கீரன் பிரகாஷ் பேசும்போது கூட 98% மாவட்ட செயலாளர்கள்ட்ட பூரா அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க, திமுக தான் ஆதரவு கொடுத்துச்சுன்னா என்ன காரணத்துக்காக அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? 98% மாவட்ட செயலாளர்கள் பூரா திமுக கிட்ட போகலான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து சிவராத்திரி அப்போ போய் அங்கே போயிட்டு நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போது அவங்க 98% அப்படி வாங்கியிருக்காங்கன்னு வச்சா கூட அவங்க வந்து அதிமுக கூடன்னு போகணுன்னு தான் பிரியப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய டிமாண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்களுடைய கெப்பாசிட்டியும் மீறி கேட்குறனால அதிமுக வேண்டாம், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் திமுக கொடுத்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, அங்கேயே போய் சந்தோஷமாக இருங்க. அப்பாஸ் சொன்ன மாதிரி கூட நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களை கரை சேர்ற வழியை பார்த்துக்குங்கன்னு அதிமுக விட்டனால தான் அவங்க இன்றைக்கி தேமுதிக கூட்டணிக்கு போகிறதா பார்க்க முடியுது. அடுத்தது இப்போ நீங்கள் திமுகவினுடைய கூட்டணியை பார்த்தீங்கன்னா ஐயா ஜி.கே. வாசனை மட்டும் நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாயிட்டு இருக்குதாங்க. ஐயா ஜி.கே. வாசன் மட்டும்தான் அந்த கூட்டணியில் மிஸ்ஸிங்காக இருக்கிறார் இப்போ. அப்போ இது வந்து 2016 வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி உருவான மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி வந்து 2026 மக்கள் நல கூட்டணியாக மாறப்போதான்னு தெரியல. என்ன காரணம்னா நீங்கள் வந்து எப்போ ஒரு ஆட்சிக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கோ அப்போ உங்களுடைய இந்த கட்சி கூட்டணி கட்சியினுடைய அரித்தமேட்டிக்லாம் அங்கே வந்து வேலை செய்யாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போல் ப்ராமிசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதது, பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான பிரச்சனை, போதை கலாச்சாரம், கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களுடைய போராட்டம். இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே 6 அடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு 6550 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டதுக்கப்புறம் வந்து வீடியோ பேசினாருன்னு இன்றைக்கி பூரா வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் கேள்வி கேட்குறாங்க. 6550 கோடி ரூபாய் போட்டுட்டு வீடியோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, போராடிட்டு இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கோ இல்லை பகுதி நேர ஆசிரியர்களுக்கோ தூய்மை பணியாளர்களுக்கோ எத்தனையோ போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு இதில் வந்து ஒரு 5-10% கூட இல்லையே, அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து மனம் இல்லையே. அப்போ வந்து இது தேர்தலுக்காக கொடுத்ததாங்கும் போது அந்த 6 வந்து 0வா மாறி. அப்போ இன்னைக்கு மக்கள் கிட்ட இப்ப நீங்க வந்து ட்ரோல் பண்ணிடுவாங்களே, விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன பேசினாங்கன்னு ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நீங்க காலையில் அம்மையார் அவர்கள் என்னைக்கு வந்து அறிவாலயத்தில் போயிட்டு காலையில் எத்தனை மணிக்கு போனாங்களோ அதுல இருந்து நீங்க சோசியல் மீடியாவில் பூரா பாருங்க. அம்மையார் பிரேமலதா அவங்க என்ன பேசினாங்க, ஐயா விஜயகாந்த் அவர்கள் என்னென்னலாம் வந்து திமுகவை எதிர்த்து எப்படி
ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நன்றி, நன்றி சார். அதிமுகவுக்கும் நேரே, திமுகவில் நேரே. இது மட்டும் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் வந்தது ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை, அரசியல் கருத்துக்கள்ல முட்டல் மோதல். ஆனா திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் வந்ததை விஜயகாந்த தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட மனிதனா எவ்வளவு பெரிய பிம்பம் இருந்ததை அவர் வடிவேல் மாதிரி ஆட்களை வச்சு அடிச்சு செதைச்சாங்க. அதை தேமுதிகவினுடைய வாக்காளர்களாகட்டும் விஜயகாந்தனுடைய அபிமானிகள் ஒரு காலத்துல அதை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்கிறது என்னுடைய பார்வை.